இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் டிராஃபிக் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஆன்லைன் டிராஃபிக் ஆஃபீஸோட டீடைல்ஸ் தான் வச்சு நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் மேனேஜ் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து PHP, பேக் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா MySQL பண்ணியிருப்போம். டேட்டாபேஸ் வந்து MySQL, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா HTML, CSS, JavaScript. சரிங்களா? இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பாச்சி ஸ்டாப் பண்ணிக்கங்க, MySQL ஸ்டாப் பண்ணிக்கங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் தான் இருக்கும், அட்மின் மெயின் தான் மெயினாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அட்மினோட லாகினோட பாஸ்வேர்டு யூஸரையும் இதுதான் உங்களுக்கு. ஸ்கிரிப்ட் ரன் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட் இதுதான். இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே காப்பி பண்ணி நம்ம லோக்கல் ப்ரௌசர், எந்த ப்ரௌசர் வேணால் இருக்கலாம், அந்த ப்ரௌசரில் போய் அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஹோம் பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் லாகின் இருக்கும். யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின், பாஸ்வேர்டு வந்து அட்மின் 123 கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அட்மின் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் டைட்டில், அதான் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட நேம் மாற்றிருப்பாங்க. அதான் ஆன்லைன் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து ஏதாச்சும் அஃபென்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் மாற்றிருப்பாங்க. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் டாபிக்ஸு, அதோட ஷார்ட் ஃபார்மு ப்ளஸ் எபவுட் என்ன வேணும், இமேஜஸ், பேக்ரவுண்ட் இமேஜஸ் என்னென்ன வேணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் யூசர் லிஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி அட்மின், அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாஃப் நம்ம கீழே வந்து ஸ்டாஃப் எஸ் கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம். அட்மின் இன்னொரு அட்மின் வேணால் கிரியேட் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுறது. அப்புறம் அஃபென்ஸ் லிஸ்ட், என்னென்னலாம் அஃபென்ஸ் இருக்குது, அதாவது என்னென்னலாம் ஃபைன் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு ஃபைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் ஒரு 10-15 ஃபைன் நீங்கள் பற்றி போனோம்னா அதோட நம்பரோட சேர்த்து நீங்கள் வந்து அந்த ஃபைன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிரியேட்டில் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா அஃபென்ஸ் ரெக்கார்ட்ஸு. இப்போ ஒருத்தங்க மேலே வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணோம் அது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னென்ன அஃபென்ஸ் டீட்டெயில்ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற இடம். அஃபென்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுற இடம் ப்ளஸ் வந்து இங்கே டீட்டெயில்ஸ் வந்து ரிசல்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து அஃபென்ஸ் வந்து ஆட் பண்ணுற இடம். சேம் இதில் கிரியேட் கொடுத்தும் பண்ணலாம். என்ன டேட்டு, என்ன இது, அதாவது என்ன பர்சன் மேலே ஆகுது. அஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆட் பண்ணுறப்போ கிரியேட் கொடுத்தீங்கன்னா இங்கே அஃபென்ஸ் ஆட் பண்ணி வச்சுருப்போம். அந்த அஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் மேலே என்ன லைசன்ஸ் நம்பரு, யாருக்கு ரெக்கார்ட் போகிறாங்க மாதிரி இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன். ஆஃபீஸ் ஐடி வந்து 1 அஃபென்ஸ் நேம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸு பெய்டு, அதை பே பண்ணிட்டாங்க, அதை நிற்கிற இடத்துலேயே பே பண்ணிட்டாங்க. இந்த இது ஆட் கேஸ் 650 ரூபாய்க்கு ஒரு ஃபைனு. ஓகேன்னு போட்டு இந்த ஃபைனை போட்டு ஓகே கொடுத்து சேவ் கொடுத்துட்டோம். ஸோ டிக்கெட் ரைஸ் ஆகி வந்துடும். ஓகேங்களா? பிரிண்ட் கொடுக்கலாம்னா பிரிண்ட் அங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கேன்சல். அப்புறம் டிரைவர்ஸு, புதுசாக வர டிரைவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே டிரைவர்ஸ் கேட்கோங்கள, அதில் வந்து டிரைவர்ஸ் யாரோ அந்த டிரைவர்ஸ் வண்டி ஓட்டு வந்து டிரைவர்ஸ் யாரோ எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன அஃபென்ஸ் இருக்கோ இந்த டேட் வைஸாக நம்ம ஏதாவது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கண்டென்ட் மட்டும் அடித்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெய்டாக என்னென்ன பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுடே எத்தனை ஆயிருக்குது, டோட்டல் டிரைவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் அஃபென்ஸ் எத்தனைலாம் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக காட்டும். இதுதான் இந்த ப்ராஜெக்ட்.